அன்பர் இயேசுவின் நல்ல நாமத்தில் வாழ்த்துக்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 30வது அதிகாரம் 15வது வசனம். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும். நம்ம பலன் என்னவா? அமெரிக்க அப்படின்னா அவருடைய அமைதியா அமர்ந்து இருக்கிறது. அப்புறம் சும்மா அப்படி உட்கார்ந்துருக்குதா? அவரை நம்பி உட்கார்ந்துருக்கணும் அமைதியா. அப்ப நம்ம பலனுள்ளவர்களாய் நம்முடைய காரியங்களில் எல்லாம் வெற்றி எடுக்க முடியும் அப்படின்னு ஆவியானவர் இன்று நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அவசரப்பட்டு நாமே முடிவெடுத்து நாமே காரியங்களை நடப்பித்து நான் ஜெயிச்சிருவேன், என் சுயபலத்தால் ஓடுவேன், ஜெயிப்பேன் அப்படின்னு நம்ம தீர்மானங்களின்படி ஓடுற ஓட்டம் சில வேளைகளிலே நமக்கு தோல்வியை கொண்டு வரும். பல வேளைகளிலே அதனுடைய பின் விளைவுகளை நம்மளால் சுமக்க முடியாது. ஆனால் வேதத்தில் ரூத்துன்னு ஒரு அருமையான சகோதரியை நம்ம ரூத்தின் புத்தகத்தில் பார்க்குறோம். அவங்க பாருங்க, ஒரு மோவாபிய ஸ்திரீ தான். ஆனால் அவங்க இஸ்ரவேலின் தேவனை அவ்வளவாய் நம்பினாங்க. தன்னை நம்பின யாரையும் அவர் கைவிட மாட்டார் என்று சொல்லி அமைதியாய் அவருடைய சமூகத்துல நம்பிக்கையோடு காத்திருந்தாங்க. என்ன நடந்தது? தேவன் கிரியை செய்தார். கிரியை செய்து போவாஸ்ங்கிற ஒரு அருமையான மணமகனை அவர்களுக்கு கொடுத்தார். நம்ம சில வேளைகள் என்ன செய்யறோம்? ஒரே அவசரம், நாமே எல்லாம் செய்திருவோம். கடன்னு தேவன் கிரியை செய்யறதுக்கு அனுமதிப்பது இல்லை. பிரியமானவர்களே, தேவன் கிரியை செய்யறதுக்கு நம்ம அனுமதிக்கணும். விசுவாசம் மட்டும்தான் நம்ம பங்கா இருக்கணும். அவர் கிரியை செய்வார். அவர் கிரியை செய்தால் வெற்றி கிடைக்கும். அமைதியா தேவனை உங்க காரியத்துல கிரியை செய்யறதுக்கு அனுமதிப்பீங்களா? வெற்றி நிச்சயம். பிரியமானவர்களே, உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான எங்கள் நல்ல ரட்சகரே நாதா, ஆவியான அன்பு தெய்வமே அப்பா, அமர்ந்திருந்து உங்களை நம்ப சொல்றீங்கப்பா. அமைதியாயிரு, என்னை நம்பு போதும் அப்படின்னு கற்றுக் கொடுத்துருக்கீங்க. உமக்கு நன்றி. எங்களுடைய காரியங்களில் எல்லாம் அமைதியாயிருந்து உம்மை நம்பி உம்மை துதித்து கொண்டிருக்க கிருபை செய்யும். நீங்க கிரியை செய்தா எங்களுக்கு வெற்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.